ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ண சதுர்புஜன பிரசன்னவதனம் தயாத் சர்வ விக்னோபசாந்தயே மூசிவான மோதஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதே நமஸ்தே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சில காணொளிகள் தர முயற்சிக்கிறேன். அந்த பேசும் பிரபஞ்சம் சார்ந்த தகவலை பற்றி சில ஆரம்பத்தில் ஓரிரு நிமிடங்கள் அதனுடைய தகவல்களை பற்றி பேசுவோம். பிறகு ஏதாவது ஒரு தெய்வம் அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட தகவலை இன்று முதன்மையாக எடுத்துக்கொண்டு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். இந்த ஜோதிடம் இது எல்லாம் இல்லாத காலத்தில் இது அரசர்களுக்கும் பெரிய பணக்காரர்களுக்கும் என்ற நிலையில் இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த மனிதர்கள் இயல்பு வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பாதிப்புகளை எவ்வாறு கண்டறிந்து வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று காலச்சக்கரத்தை பின்னோக்கி நகர்த்தி கடந்த கால சுவடுகளை புரட்டி பார்க்கும் பொழுது நிறைய தகவல்கள் கண்ணுக்குப்பட்டது. அதாவது மனக்கண்ணுக்கும் பட்டது, காதுக்கும் பட்டது, நேரடியாக நம் பார்வையிலேயும் இந்த தலைமுறையிலேயே பார்த்துவிட்டோம். அந்த வகையில் நமது மூதாதையர்களை, நல்ல எண்ணம் உள்ள பெரியவர்களை அல்லது நம் தாத்தா பாட்டி அல்லது நம் சந்ததியில் ஒரு 10-12 தலைமுறைக்கு முன்னாடி கூட இருந்த யாராவது ஒருவரை தெய்வமாக நினைத்து வணங்கி அவர்களை பூஜித்து வந்து அந்த தெய்வத்தின் மூலம் வாக்கு கேட்பது என்று பூ கொடுப்பது, பூவாக்கு கேட்பது மற்றும் கவலி சாஸ்திரம் என்ற வகையில், இது இல்லாமல் ஒரு செம்மறி ஆட்டையோ அல்லது வெள்ளாட்டையோ கெடாயை நேர்த்தி கடனாக செலுத்தி அந்த நேர்த்தி கடனை அந்த பூஜையில் அல்லது அந்த விசேஷத்தில் பலிகொடுக்கும் காலம் வரை அந்த கெடாயை தீர்த்தம் போடாமல் வெறும் திருநீரை மட்டும் வைத்து நம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா என்று அது சிலிர்த்து தொடுக்குவது சார்ந்த தகவலை வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை முடிவெடுத்திருந்தோம். இந்த பூவாக்கு கேட்பது, கவிழி சாஸ்திரம் பார்ப்பது மற்றும் வீட்டில் நேர்த்திக்கடனுக்காக வளர்த்தும் கிடாய்கள், அதாவது ஆண் ஆடுகள், இவை 3 வகையிலேயும் நான் கடந்த 40 வருடங்களாக எனக்கு அனுபவம் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு நேர்த்து விட்ட அல்லது நேர்த்தி கடனுக்காக விடப்பட்ட கிடாய்கள் மட்டும், அதாவது காவு கொடுப்பதற்காக அல்லது அவை வெட்டி விருந்து வைப்பதற்காகவும் இருக்கக்கூடிய ஆடுகள் நிறைய விஷயங்களை, இன்று ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அல்லது போகும் காரியம் ஆகுமா ஆகாதா என்ற வகையிலும், அதற்கு அடுத்து சகனங்கள் வகையிலும், அதற்கு அடுத்தது நிமித்தங்கள் வகையிலும், இப்படி எண்ணற்ற வகையில் மனிதன் இயல்பு வாழ்க்கையிலிருந்து மாறாமல் அல்லது அந்த இயல்பு வாழ்க்கையை சுமூகமாக நடத்தி செல்வதற்கு ஏதுவாக ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டிருந்தார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி வரும்பொழுது கோவில்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மூலம், அதாவது ஒரு கோவிலில் நம் முன்னோர்கள் பண்டைய காலத்திலிருந்தே இந்த பழக்கத்தை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஒரு கோவிலில் பொட்டலம் கட்டி போர்ப்பார்கள். பொட்டலம் கட்டி ஒரு குழந்தையை எடுக்க சொல்லுவார்கள். அதில் நிலம் வாங்குவது, திருமணம் செய்வது போன்ற நிகழ்வுகள் அல்லது உயிருள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு, அதாவது வைத்தியத்திற்காகவும் மற்றும் விபத்துக்களுக்காகவும் அல்லது மருத்துவமனைக்காகவும் அல்லது மனிதர்களுடைய உறவுகளுக்காகவும், அதுக்கடுத்தது நிலம் வாங்குவது, விற்பனை போன்ற தகவல்களுக்காகவும் சிகப்பு நிறம் உள்ள ஒரு பூவை அந்த குழந்தை பொட்டலம் கட்டி இருக்கும் பொழுது எடுத்து கொடுத்து அந்த பொட்டலத்தை விரித்து பார்த்து சிகப்பு நிறம் உள்ள பூ வந்தால் அது காரிய வெற்றி என்றும், வெள்ளை நிற பொட்டலத்தில் இருக்கக்கூடிய பொட்டலத்தில் இருக்கும் பூவை அந்த குழந்தை எடுக்குமானால் இந்த காரியத்தை தாமதித்து செய்யுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சமயத்தில் வியாபாரம், வர்த்தகம் சார்ந்த தகவலுக்காக சொல்லும் பொழுது வளம் என்ற சிகப்பை விட்டுவிட்டு ஏவல் என்ற வெள்ளைப்பூவை அதிகமாக ஆமோதித்து பார்த்திருக்கிறார்கள். அது நடைமுறையில் ஒத்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல்களை, பூவாக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்த எனக்கு தெரிய முதல் கோவில்
எங்களுடைய குலதெய்வத்தின் ஈடுபாட்டின் மீது உள்ள கண்ணோட்டத்தில் என்னுடைய மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 1907 முதல் இன்று வரை எங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு ஜோதிடம் அது இது அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த கோவிலில் வாக்கு கேட்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். எங்களுடைய தாத்தாவுக்கே அந்த கோவிலில் பூவாக்கு கேட்டுத்தான் திருமணம் செய்திருக்கிறார்கள். அதற்கடுத்தது என் அப்பாவுக்கும், அதற்கடுத்து என்னுடைய திருமணம் அப்படித்தான் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் என்று பார்க்கும் பொழுது வேங்காம்பட்டியில் உள்ள பூவாயி அம்மன், அருள்மிகு பூவாயி அம்மன் என்ற ஒரு தெய்வம் குடியிருக்கும் கோயில். அந்த கோயில் சுமார் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாலேயே ஒரு பெண் குழந்தையை தெய்வமாக பூசித்து வந்த ஒரு தம்பதியினர் ஏற்படுத்திய அந்த கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தம்பதியர்கள் ஏற்படுத்தியது என்பதற்கிணங்க அந்த கோவில் இன்னமும் ஒரு ஆண் சிலையும் ஒரு பெண் சிலையும் இருக்கிறது. இந்த கோவிலில் நீண்ட காலத்துக்கு முன்பேயே, அதாவது ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த கோவில் கட்டப்பட்டது என்றும் அந்த கோவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் இருந்ததாக தெரிய வருகிறது. அதில் வம்சாவளிய பாரம்பரியமாகவே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று அதிக வயதுள்ள ஒரு பூசாரி என்பவர் திரு சுப்பிரமணி என்பவர், அவரை சமீபத்தில் போய் பார்த்திருந்தேன். அவர்தான் சொன்னார் இந்த தகவல்களை எல்லாம். இந்த கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்களை அவர் சொன்னார். எங்களுடைய மூதாதையர்கள் இந்த கோவிலில் ஒரு வாக்கு கேட்டு அந்த வாக்கின்படி செயல்படுவோமானால் கண்டிப்பாகவே மனிதனுக்கு இழப்பிலிருந்தோ அல்லது பாதிப்பிலிருந்தோ நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் என்பது மற்ற கருத்தில்லை. இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடத்திலேயும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான தினங்கள், விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த வேங்காம்பட்டி பூவாயம்மன் கோயிலில் நடைபெற்று வருகிறது. இன்னமும் அந்த கோவிலில் அந்த ஒரு மாதமும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் இல்லாமல் முற்றிலும் விரதமிருந்து அவர்கள் அந்த விசேஷத்தை கொண்டாடுகிறார்கள் அல்லது விசேஷத்தில் கண்டுகளிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு சிறிய கோவில், ஒரே ஒரு சிலை மட்டும்தான் உள்ளே இருக்கிறது. மறுபடி வெளியில் விநாயகர் வைத்திருக்கிறார்கள், நவகிரகங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த கடந்த 50-60 ஆண்டுகளில் படிக்கப்பட்ட சிலைதானிய ஒழிய அதற்கு முன் உள்ளிருக்கக்கூடிய ஒரே சிலை. அதற்கு அடுத்தது வெளியில் வரும்பொழுது இடது பக்கம் ஒரு விநாயகர் சிலை, 2-3 நாகசர்ப்பங்கள், அதோடு இந்த கோயிலை நிர்மாணித்து பூஜையை தொடர்ந்து செய்து வந்த ஒரு அப்பா அம்மா, அதாவது ஒரு ஆண் சிலையும் ஒரு பெண் சிலையும் இருக்கிறார். இந்த கோவிலில் எதற்காக வாக்குகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு முதலில், 2வது நிலம் வாங்க, 3வது கிணறு வெட்ட, 4வது வர்த்தகம் செய்ய, அதற்கு அடுத்து வைத்தியத்திற்காக, அதற்கு அடுத்தது நோய்க்காக, அதற்காக ஒரு வைத்தியத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி பிழைத்துக்கொள்வாரா அல்லது தவறி விடுவாரா என்பது சார்ந்த தகவல்கள் அனைத்தையுமே ஜோதிடத்தை தாண்டி இந்த கோவிலில் தான் அந்த கோயிலை சுற்றியுள்ள 8பட்டி மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் அனைவருமே இன்றும் அந்த கோவிலில் வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. அந்த வாக்கு இதுவரையில் பொய்த்து போனதில்லை என்று பெரியவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிறைய தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உணர்த்தி கொண்டிருந்த காலம் போய் இப்போது ஆங்கில மருத்துவம் வந்தது, ஆங்கில மேலை நாட்டு கல்வி வந்தது. இது இரண்டும், மருத்துவம், மேலை நாட்டு கல்வியும் அறிவியலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அபூர்வ சக்திகளை நம்பி வாழ்ந்த காலத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ உருவாகும் பட்சத்தில் இது ஏன் என்று வந்தது என்று சிந்திக்கக்கூட நேரம் இல்லாமல் மனிதன் அதை அப்போதைக்கு அப்போது ஏதாவது ரெமெடி கிடைக்கதா என்று பார்த்து பயணித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்று பணம், அறிவியலும் இந்த இரண்டும் சேர்ந்து பழைய பாரம்பரியங்களை கொல்லாமலே கொன்று புதைத்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறி இன்றும் பிரபஞ்ச சக்தி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அறிவியலும் கல்வியும் இல்லாமல் நேரடியாக தொடர்பு கொண்ட
வண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. இந்த காணொலியை காணும் நண்பர்கள் வேங்காம்பட்டி பூவாயம்மன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கருத்து பெட்டியில் கண்டிப்பாக கொடுங்கள். மற்றும் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்காக 2-3 நாட்களுக்கு முன் அல்லது போன வாரத்தில் ஒரு முறை நம் கோவிலுக்கு சென்று அங்கு வாக்கு கேட்டேன். அந்த வாக்கு உங்களுக்கு நல்ல நீர் கிடைக்கும் என்று பூசாரி சொல்லியுள்ளார். அந்த சந்தோஷத்தில் இந்த காணொளி மற்றும் ஒவ்வொரு காணொலியாக தர முயற்சிக்கிறேன். இது நாளை அல்லது நாளை மறுநாள் ஆழ்துளை கிணறை பரிசோதித்து பார்த்துவிட்டு இதிலிருந்து நீர் எடுத்து கொண்டு போய் அங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பூசாரியை பார்த்து சில தகவல்களை கேட்டு வருகிறேன். மறுபடியும் அது சார்ந்த தகவல்களை உங்களுக்கு காணொலிகளாக தருகிறேன். நான் தரும் இந்த பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் வரும் காணொலிகள் ஒவ்வொன்றும் என்னுடைய நேரடி அனுபவத்தில் பார்த்த தகவல்கள், என்னுடைய நேரடி அனுபவத்தில் அதிக அனுபவம் உள்ள மூத்தோர்களிடம் அல்லது மூத்தோர்கள் மூலம் தெரிந்த தகவல்களையே உங்களுக்கு தருகிறேன். இதில் என்னுடைய சொந்த தகவல் என்பது நிச்சயம் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அடுத்து வரும் சில காணொளிகள் அந்த பெரியவர்களிடமே அந்த தகவலை பெரும்பொழுதே காணொலியாக பதிவு செய்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். மற்றும் அடுத்தது தீப்பாஞ்சம்மன் என்ற கோயில் சம்பந்தப்பட்டது. அந்த தகவல்கள் எங்களுடைய நேரடி குலதெய்வம் கிட்டத்தட்ட 11 தலைமுறையாக நாங்கள் ரொம்ப அதீத நம்பிக்கையோடு பூஜை செய்து அந்த தெய்வத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அந்த தீப்பாஞ்சம்மன் சம்பந்தப்பட்ட தகவலையும் அடுத்த காணொலியில் தருகிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. 5 கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறை போல எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.